தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. துரைக்கண்ணா சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏறக்குறைய 21 அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் 4 பேர் மீதான நடவடிக்கை தொடங்கப்படுது அப்படின்றாங்க இல்லையா? இது எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? இல்லை இப்போது இந்த அரசு புதிய அரசு அமைந்தோடனே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்த பொழுது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று அவைக்கு வந்தவர்கள் அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை தீர்மானத்துக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் அனைவரையுமே தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. உடனே அவங்க என்னென்னா, இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி சண்முகம் தரப்பில் சி விஜயபாஸ்கர் கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொறடா உத்தரவை மீறிய எடப்பாடி பழனிசாமி ப்ளஸ் அந்த 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு இவங்க ஒன்று கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமை எடுக்கிற முடிவு தான். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்தாலும் கட்சி கட்டுப்பாட்டை அவர்கள் மீறக்கூடாது. நாங்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக நியமித்திருக்கிறோம். இந்த கொறடாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கை அந்த இழப்பு தகுதி இழப்பை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 தரப்புமே கொடுத்தாங்க. இந்த 2 தரப்பும் கொடுத்தது திரும்ப போய் பிரச்சனை முடிவுக்கு வந்த உடனே 2 தரப்புமே போய் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டோம், எனவே எந்த நடவடிக்கையும் தேவையில்லை அப்படின்னாங்க. அப்போ அந்த 4 பேர் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அன்றைக்கே தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கு அவங்க இந்த பேரவையில் உறுப்பினர்களாகவே இல்லை. இவர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்றுக்கொண்டு அந்த இடம் காலி இடம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பேரவையில் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. சட்டப்படியாக ஒரு உறுப்பினர் தொடக்கத்தில் இந்த 4 பேருமே ராஜினாமா செய்து இந்த பிரச்சனை அன்றைக்கே வந்தது. கீழே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு மேலே போய் தவேகாவின் உறுப்பினர் அட்டையை பெற்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அது இல்லை முறைப்படி பனையூரில் தான் சேர்ந்தோம் அப்படின்னு ஏதோ சொல்லப்பட்டது. அன்றைக்கே பேரவைத் தலைவர்கிட்ட கேள்வி எழுப்பினாங்க, எப்படி நீங்கள் இதை அங்கீகரிக்க முடியும்னு. இந்த சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினர் தொடர்ந்து நான் இந்த பேரவையில் உறுப்பினராக நான் பணியாற்ற விரும்பவில்லை என்று தானே கைப்பட கடிதம் எழுதி என் முன்னால் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டால் பேரவையினுடைய விதிப்படி அதை ஏற்பது அதுதான் பேரவையினுடைய விதி மரபு, பேரவைத் தலைவரின் கடமை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டார். அப்போ ஏற்கப்பட்டது. இன்னொரு அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடியார் கொடுத்த அந்த 25 பேர் தகுதி இழப்பையும் ராஜினாமா பண்ணிட்டார். 25 பேருக்கு உள்ளே இவங்க வர்றாங்களான்னா இல்லை, ஏன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. பேரவையில் உறுப்பினர்களாக இல்லாத அந்த 4 பேர் மீது பேரவைத் தலைவர் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது நமக்கு தெரியல. நான் கிட்டத்தட்ட அந்த 50 ஆண்டுகளாக சட்டப்பேரவையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை சார், அதில் வாக்களித்த இடத்துல தானே சார் பிரச்சனை வந்துச்சு. அவங்க கட்சியை விட்டு போகிறது ராஜினாமா நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்தது ஏற்கப்பட்டதுன்னு தான் பேரவைத் தலைவர் சொல்றாரு. கட்சி விதிகளை மீறுது இல்லையா? அது கட்சி அதுதான் நான் இப்போ சொல்றேன். யார் கொறடா என்பதை அவர் ஏற்கலை. இல்லை, அந்த நேரத்தில் யார் கொறடா என்பதை ஏற்கலை. அந்த சூழலில் தான் இந்த விஷயங்கள் வருது. திரும்ப இவங்க வாபஸ் வாங்கினதுனால அதை ஏற்றுக்கிட்டு இந்த 21 மீது நடவடிக்கையை கைவிடுங்கிறாரு. 4 பேர் மீதான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல கொறடா யாருன்றத பேரவை தலைவர் தீர்மானிக்கல, அது முடிவு செய்யப்படலை. அந்த அடிப்படையில் அது ஓகே. ஆனால் அதிமுகவினுடைய அதிகார பீடமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே எம்எல்ஏக்கள் வராங்க. அப்போ பொதுச் செயலாளராக அவர் சொல்லக்கூடியது தானே அவங்க ஆதரிக்கணும். அப்போ அந்த இடத்துட்ட அவங்க மீறி வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது அங்கே கட்சி தாவல் வராதா? இல்லை, இப்போ இதில் தான் சிக்கல் பிரச்சனையே. இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அது எந்த விதமான நடவடிக்கை அங்கே வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போனதுக்கு இவங்க கேவேட் மனு போட்டு எங்களுடைய நாலேஜ் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த பேரவை பொறுத்தளவில் இந்த பிரச்சனையை முடித்து வச்சுட்டார். இவர்கள் மீது தகுதி இழப்பு நடவடிக்கை இல்லை என்று முடித்து வைத்து விட்டார். இந்த 4 பேர் தனிப்பட்ட முறையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தொடர விரும்பவில்லை அப்படின்னு அவங்களே சுயமாக முடிவெடுத்து கையெழுத்து போட்டு பேரவையிலிருந்து வெளியே போயிட்டாங்க. இன்னொரு அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்க.
அப்ப இந்த சூழல்ல அங்கதான் சார் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. ஒண்ணு, அவங்க கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போனது பிரச்சனையா, அல்லது ஒரு கட்சியில இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிச்சது பிரச்சனையா? எது இங்க இஷ்யூவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, இப்போ ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து அந்த இயக்கத்தின் தலைமை எடுக்கிற முடிவுக்கு மாறாக அங்கே அந்த 3/2 பங்கு போயிருந்தாங்கன்னா அது கூட பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி போயிடும். அது 2 டிஸ்பியூட் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது நமக்கு இன்னும் முழுமையாக தெரியலை. ஆனாலும் அந்த நிலையில் இல்லாமல் 25 பேர் நம்பிக்கை தீர்மானத்தில் இன்னொரு அரசியல் கட்சி ஆட்சி கட்சிக்கு வாக்களித்தார்கள்ங்கிற போது அது கொறடா உத்தரவை மீறிய செயல். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தானே எடப்பாடியார் கொடுத்தாரு. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம், நாங்கள் ஒற்றுமையாகி விட்டோம் என்று வருகிற பொழுது அந்த வாக்களித்த அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்த செயல் என்பது அது சட்டபூர்வமானதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுதான் சொல்றேன். அதுதானே சார் இப்போ இந்த நிமிஷம் வரை சிவி சண்முகமோ அல்லது சி விஜயபாஸ்கரோ அவங்க அதிமுகவுக்குள்ள இல்ல. எஸ்பி வேலுமணி, தங்கமணி அல்லது வந்து காமராஜ் மாதிரி அவங்க மீண்டும் அதிமுகவுக்குள்ள வரல. அவங்க தனியா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய எம்எல்ஏ பதவி மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. 4 பேர் மேல நடவடிக்கை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அதிமுகவோட பொதுச்செயலர் இபிஎஸ் எடுக்கிறார் அப்படின்னா நம்பிக்கை வாக்களிப்பு அப்படின்ற அம்சத்துல தானே அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுதானே ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறும். இல்லை, அதுதான் நீங்க ஒட்டுமொத்தமாக தகுதி இழப்பு அப்படிங்கிறது வேற. இந்த 4 பேர் மீது மட்டுமே தகுதி இழப்பு, இவர்களுடைய பதவியை பறிக்க முடியுமானா இல்லையே. பதவியே அவங்க ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க. பேரவையில் அவர்கள் உறுப்பினர்களாகவே இல்லை. பேரவையிலிருந்து நாங்கள் விலகி இப்போது வேறொரு அரசியல் கட்சியில் போயிட்டோன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடங்கள் காலியாக இருக்கிறதுன்னு பேரவை செயலகத்தின் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கும் போயிடுச்சு. அதனால இதுல நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கிறது, காலக்கெடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பேர் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்குன்னா அந்த டாட் என்ன? அதுதான் அந்த நீதிமன்றங்கள்ல அங்க என்ன மாதிரி போகுதுங்கிறத பொறுத்து பேரவை என்ன நடவடிக்கை எடுக்கிறது நம்ம போக தெரியும். 2 உதாரணம் சொல்லுறேன். 1984ஆம் ஆண்டு இந்த இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக திரு கருணாநிதி அவர்களும் திரு அன்பழகன் அவர்களும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துட்டாங்க. அது உடனே அங்கீகரிக்கப்பட்டது, எந்த நடவடிக்கையும் இல்லை. 1991 துறைமுகம் தொகுதியில் ஒரே ஒருவர் மட்டும் திரு கருணாநிதி வெற்றி பெற்று சட்டசபைக்கே வராமல் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணி செல்வராசன் ஒருத்தர் போட்டு அவர் வெற்றி பெற்று வந்துட்டார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால தான் சொல்கிறேன், பிரச்சனை வந்து ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறதுன்றது தாண்டி கொறடாவோ அல்லது வந்து அதிமுகவுடைய தலைமையை மீறி வாக்களிச்சாங்கல்ல, அதுதானே சார் சிக்கலாமா இருந்தது. அதுதானே அவங்க மேல இருக்கக்கூடிய கட்சி தாவல்ன்ற அடிப்படையில். அதுதான் சொல்றேன், 25 பேர் கட்சி கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சிருக்காங்கல்ல, அப்ப நடவடிக்கை எடுத்ததுன்னா அந்த இடத்துல அதிமுக பொதுச் செயலாளராக நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். ஆனா இவங்க அப்படி இல்லை, இவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கட்சி தாவல் அடிப்படையில் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ன்றதானே அதிமுக எம்பி தம்பிதுரை இன்பதுரையோடைய ஸ்டேட்மெண்டா இருக்குது. இல்லை, அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லிடல. இப்போ தனியாரம் போயிட்டுருக்காங்க, அதிமுக தரப்பு போயிருக்காங்க. இதில் தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ எந்தவித உத்தரவை பிறப்பிக்கிறது என்பதை பொறுத்து தான் பேரவைத் தலைவரின் நடவடிக்கை இருக்கும். என்னுடைய சிம்பிள் இதுதான், பேரவையில் உறுப்பினராகவே இல்லை அவர்கள். ஏற்கனவே செய்த தவறுக்கு தகுதி இழப்போ எதுவும் வந்தால் என்ன பிரயோஜனம்? இப்போ 10 ஆண்டுக்கு பிறகு இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது. அங்கே அப்பாவு தான், அப்பாவு 5 வருஷம் இந்த பீரியடில் அவர் பேரவைத் தலைவராகவே இருந்து போயிட்டாரு. போன பீரியடில் அவர் எம்எல்ஏ இருக்க முடியல. அதனால இந்த நீதிமன்றங்கள் காலம் போகும். இயல்பா மக்களும் அந்த சந்தேகம் இருக்கும். 4 பேர் மேல நடவடிக்கை, மற்ற 21 பேர் மேல நடவடிக்கை இல்லை அப்படின்னும் பொழுது இது என்ன பொலிட்டிக்கல் கேம் அப்படின்ற பார்வை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர்கிட்ட அவங்க போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே போய் அவங்க கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னும் பொழுது அது தலைமைச் செயலகத்துக்குள்ள நடக்கலாமா, அது கட்சி தாவலுக்குள்ள வருமா, அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் ராஜினாமா செய்யறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தானே அவங்க வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க தாவேக்காவுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும், அதிமுக பொதுச் செயலாளரை சந்திச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்குனாருன்னா நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்றப்ப பிரச்சனை சால்வு. இவங்க அந்த 4 பேர் அந்த இடத்த கிளியர் பண்ணாம போனது தானே சார் சிக்கலா இருக்கு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் முற்றும் முழுவதுமாக விலகி எங்களை தேர்ந்தெடுத்த தொகுதி, அந்த தொகுதியிலிருந்தும் எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து இன்னொரு அரசியல் இயக்கத்துக்கு நாங்கள் சென்று விட்டோம் என்று அவங்க 4 பேரும் சொல்கிற போது எப்படி போய் எடப்பாடி பழனிசாமியை மன்னிப்பு கேட்க முடியாது. இல்லை, இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, 4 பேர் மீதான நடவடிக்கை தொடரும்னு ஒரு டாட் வச்சிருக்கிறார் இல்லையா சபாநாயகர். அந்த புள்ளின்றது தாவேக்காவில் ரிசைன் பண்ணிட்டு போனதுல இடத்துல இல்லை,
வாக்களிச்ச இடத்துல தானே உங்களுக்கு சிக்கலா மாறி இருக்கு. அந்த இடத்த கிளாரிஃபை பண்ணாமலே போயிட்டாங்க, கிளியர் பண்ணாமலே போயிருக்கிறாங்கல்ல. இல்லை நிச்சயமாக நீங்கள் ஒரு அணின்னு பிரிஞ்சு 25 பேர் வந்ததில் 4 பேருக்கு இந்த செயல்பாடுகள், இந்த அதிமுகவுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எனவே நாங்கள் 4 பேருமே ராஜினாமா செய்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. தகுதி இழப்பு என்பதை 25 பேர் மீதான தகுதி இழப்பு தான் திரு எடப்பாடியார் கொடுத்த அந்த மனுவில் இருக்கிற வாசகங்கள். அதில் இந்த 21 பேர் மீது நடவடிக்கை தேவையில்லை, அவர்களை மன்னித்து விட்டுவிட்டு மீதமுள்ள 4 பேர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதற்கும் தார்மீக அடிப்படையில் கூட இவருக்கு உரிமை இல்லைன்னு நான் கருதுகிறேன். எடப்பாடியாருக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா போயிட்டாங்க, கட்சியை விட்டே போயிட்டாங்க. நீங்கள் நடவடிக்கைங்கிறது கட்சியில் பொறுப்பில் இருந்தோ அல்லது அவருடைய இது ராஜினாமா பண்ணலை, அவங்க பார்ட்டியிலிருந்தே போயிட்டாங்க. அதனால் அவர்கள் மீது நடவடிக்கைங்கிறது இவர் கோரிக்கை வைக்க முடியுமாங்கிறது. இன்னொன்று நான் தொடக்கத்தில் சொன்னது தான், பேரவையில் உறுப்பினராக இல்லாதவர்கள் மீது பேரவை எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போகிறதுங்கிறது அதுதான் நான் சொன்னேன். இந்த நீதிமன்றங்களுக்கு சென்றது, இங்கே தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற இந்த புகார்கள் மீது எந்த விதமான உத்தரவை பேரவைக்கு அவர்கள் பிறப்பிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த நடவடிக்கை அமையும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட நடைமுறை என்பதுதான் பெரும்பாலும் எல்லோருடைய கருத்து. நம்மளும் அதுதான் சொன்னோம். பொதுவாக 90களுக்கு வரைக்குமே பேரவைக்கு ஒன்று ஒரு வானளாவிய அதிகாரம் இருந்தது, நம்ம பார்த்தோம். சட்டமன்றத்திற்கு ஒன்று தனி இறையாண்மை, நீதிமன்றங்களுக்கு என்று தனி இறையாண்மை. இந்த இரு மன்றங்களின் செயல்பாடுகளில் மன்றங்கள் தலையிட முடியாது. நம்ம PH பாண்டியன் ஐயா அவர் பேரவைத் தலைவராக இருக்கிற போது சொன்னார்ல, வானளாவிய அதிகாரம், நீதிமன்ற தீர்ப்பையே அவர் புறக்கணிச்சிட்டு கூட பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் 90களுக்கு பிறகு பல நீதிமன்றங்களில் இப்போ நம்ம சகோதரர்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள், வானளாவிய அதிகாரம்லாம் இல்லை, எல்லாமே உச்சநீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டது, தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டது என்கிற நிலைப்பாடு வந்ததுனால தான் அந்த சிக்கல். இப்போ இந்த 4 பேர் ராஜினாவை ஆய்வுக்கு வச்சுருக்கலாம், பரிசீலனை பண்ணியிருக்கலாம் அப்படின்னாரு. இந்த முதல் நாளே அவர் என்ன சொன்னார்னா, ஒரு உறுப்பினர் பேரவையில் நான் உறுப்பினராக தொடர விரும்பவில்லை என்று நேரடியாக கைப்பட எழுதி கையெழுத்து போட்ட உடனே இதில் அழுத்தம் இருக்கிறதா, ஏதாவது பின்னணியில் எனக்கு சந்தேகம் இருந்தால் அதை நான் என்னுடைய ஆய்வில் பரிசீலனை வச்சுருப்பேன். எனவே எந்தவித சந்தேகமும் இல்லை என்ற காரணத்தால் அது பேரவையினுடைய விதிப்படியும் மரபுப்படியும் அதை நான் ஏற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக சட்ட சிக்கல் எங்கே வருதுன்னா இதுதான், இந்த 25 பேரில் 21 பேருடைய செயல்பாடுகளை மன்னித்து விடுவது என்பதும் இந்த 4 பேர் மீது நடவடிக்கை தொடக்கம் என்பது தான் நமக்கு சிக்கலாக இருக்கிறது. நம்ம மரியாதைக்குரிய மறைந்த மன்னிக்கணும், முன்னாள் தேர்தல் ஆணையர் சொன்னார், இந்த மாதிரியான செயல்களை ஊக்குவிக்கவே கூடாது, ஏன்னா அது அரசியல் அறம் இல்லை, தர்மமும் இல்லை, தார்மீக இதுவும் சரியாகவே வராது அப்படின்னு. ஏன்னா ஒரு தொகுதியில் மக்கள் ஒரு சின்னத்தில் ரெட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போகாமல் திடீரென தங்களுடைய சுயலாபத்துக்காக அரசியல் எதிர்காலத்திற்காக இந்த மாதிரியான போக்கு போகிறது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது. இப்போ நாளைக்கு இந்த பேரவை கூடுகிற பொழுது இந்த 21 மீது நீங்கள் இந்த அரசுக்கு அவர்கள் வாக்களித்தது செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் இருக்குல்ல, இந்த 4 பேர் மீதான நடவடிக்கையை நீங்கள் எடுத்தே தீர வேண்டும் என்று பேரவையினுடைய இன்றைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரவையில் இதை வலியுறுத்துவாராம். ஏன்னா நடவடிக்கை தொடங்கினா ஆண்டு கணக்கில் ஆகும், அது என்ன மாதிரி வருது, இந்த நீதிமன்றங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் எந்த விதமான விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்கும். எனவே பேரவைத் தலைவர் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அவர் கொடுத்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நீக்க நடவடிக்கை, தகுதி நீக்க நடவடிக்கை தேவையில்லை, நாங்கள் எல்லோருமே அதை வருத்தம் தெரிவிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அதை ஏற்றதால் தான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவர்கள் வாக்களித்தது செல்லும் அப்படிங்கிற விஷயத்தை பேரவைத் தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய செயல்பாடு என்பது அவருடைய அந்த அதிகார வட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனால் பின்னாடி இதனுடைய விளைவு என்பது நீதிமன்றங்களுக்கு சென்று அது எந்த விதமான உத்தரவை பிறப்பிக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.